வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லோக்கல் சைனா டிவி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி ஸ்டார்னு பிராண்ட் போட்டிருக்கு. இந்த டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் தான் நம்ம வாங்கி சேல் பண்ணது. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு டிவி வாங்கி. கஸ்டமர் வந்து இன்றைக்கி காலையில் கொண்டு வந்து சவுண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி, நான் சவுண்டு வரல அப்படின்னும்போது நான் என்ன பண்ணேன், யூஸ்வலாக ஸ்பீக்கர் தான் கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் நான் வந்து ஸ்பீக்கர் செக் பண்ணி பார்த்தா ஸ்பீக்கர் கரெக்டாக இருந்தது. ஸோ வேறு ஒரு ஸ்பீக்கர், அடிஷ்னல் ஸ்பீக்கரும் நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பயும் வந்து சவுண்டு வரல. ஸோ சவுண்டு வரல அப்படின்னும்போது சரி, போர்டில் ஃபால்ட் இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம எப்பயுமே வந்து இந்த ஸ்மார்ட் டிவியை பொறுத்தளவுக்கும் சவுண்டு வரல அப்படின்னோடனே எடுத்தோடனே நம்ம போர்டு மாற்றுறதோ, அடுத்தது வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணுறதோ, இல்லை அடிஷ்னலாக நம்ம ஒரு ஸ்பீக்கர் போடுறதோ, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து எங்கேருந்து வரல அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சிஸ்டத்தில் இருந்து, அதாவது மெயின் ஐசியிலேருந்து ஆடியோ அவுட்புட் ஆடியோ ஐசிக்கு வரல அப்படின்னா ஆடியோ ஒர்க் ஆகாது. ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரலாக செக் பண்ணுறது, ஒரு ஸ்பீக்கர் ஒன்று போடுறோம், ஸ்பீக்கரை எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்குறோம், சவுண்ட் வரல. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன் ஜேக்கில் ஒரு ஹெட்ஃபோனை வந்து ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வேலையை வந்து சுலபமாக ஆக்குறதுக்காக உண்டான வழி. இல்லைனா நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே லேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆடியோ ஜேக்கை வந்து நம்ம வந்து இன்சைட் பண்ணி பார்க்கணும். இதில் ஆடியோ வந்துடுச்சு அப்படின்னா சிஸ்டத்துலேருந்து வர ஆடியோ ஓகே, அதாவது மெயின் ஐசிலேருந்து வர ஆடியோ ஓகே. ஆம்ப்ளிஃபையர் ஐசி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ ஐசி வந்து கம்ப்ளைண்ட். ஸோ நம்ம இது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஆனால் ஆண்ட்ராய்டு டிவியை பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து முதல்ல செஞ்சு பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், ஆடியோ ஜாக்கை கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, ஆடியோ வந்துடுச்சு, ஆடியோ உங்களுக்கு ஸ்பீக்கரில் ஆடியோ வரல அப்படின்னா இந்த டிவியை பொறுத்தளவுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் முதல்ல ரீசெட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரீசெட் செட்டிங்ஸில் ஏதாவது மாறி இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு ஆடியோ வராது. ஸோ இந்த டிவியில் நான் வந்து ரீசெட் பண்ணி பார்த்துட்டேன், பட் ஆனால் வந்து சவுண்ட் வரல. சரி, மூணாவதாக என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு சின்ன ஹோம் தேட்டர் மாதிரி, அதாவது சின்ன ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று நம்ம இந்த லேப்டாப்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, சிஸ்டத்துக்கு லேப்டாப்புக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதான் நம்ம வந்து அவுட்புட்டில் எடுத்து நம்ம வந்து வச்சு நம்ம எப்பயும் போல் சவுண்டு கேட்கலாம். இது வந்து ஈஸியான மெத்தட். ஆனால் பட் எனக்கு தனியாக வைக்கிறதுக்கு ஐடியா இல்லை, எனக்கு இதிலே வந்து ஒரு ஆடியோ வந்து இதிலே வர மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோடைய போர்டை சேஞ்ச் பண்ணிடலாம். போர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு செட்டை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆடியோ போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஆடியோ போர்டு நம்ம வந்து இந்த டிவிக்கு ஏற்ற மாதிரியே சிக்னலை எடுத்து இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டை நம்ம ஸ்பீக்கரில் கொடுத்து ஒரு 12 வோல்ட் மட்டும் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வேலை செய்யும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொன்றும் நம்ம சரி பண்ணும்போதும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காஸ்ட் வரும். ஸோ காஸ்ட் வைஸாகவும் பார்க்கணும். ரெண்டாவது வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாயிண்ட் இருக்குது, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்றத டெக்னீஷியன் தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த ஒர்க்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆடியோ போர்டு தான் போட்டு இப்போ நான் டிவியை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஆடியோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம டிவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கண்ட்ரோல் பண்ணால் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டேன், ஒரு வீடியோகான் போர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியோ தான் ப்ராப்ளம். ஆனால் நான் வந்து மெயின் போர்டு மாற்றிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து
ஒரு சப்ஸ்கிரைபில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாரு, ஒரு ஆடியோ போர்டு வச்சுட்டு ரெடி பண்ண வேண்டியதானே, எது நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டார். நமக்கு ஆடியோ போர்டு மாற்ற தெரியாதவங்களாம் ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன தெரிஞ்சதோ நமக்கு டிவியில் என்ன தேவையோ நம்ம அதுபடி பண்ணித்தரணும். இப்போ ஒரிஜினலாக ஒரு போர்டு இருக்கிறதுக்கும் இதுமாரி ஆல்ட்ரு பண்ணி செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது இப்போ ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து காஸ்ட் வைஸாக வந்து நம்ம வந்து குறைக்கணும். இது கஸ்டமர் சைட்லேயும் சரி இல்லை டெக்னீஷியன் சைட்லேயும் சரி சப்போர்ட் பண்ணணும். அதேமாரி இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலும் நீண்ட நாள் வருமானு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் கம்மி தான், பாசிபிள் கம்மி தான். ஸோ நம்ம வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்ட். தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் எப்பயுமே செஞ்சு தருவேன். அதேமாரி என்னால் முடிஞ்ச அளவுக்கும் கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் வைஸாக வந்து குறைச்சி எவ்வளோக்கு எவ்வளோ குறையுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி பண்ணி தருவேன். இப்போ இந்த டிவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடியோ செக்ஷன் தான் ஃபால்ட்டு. ஸோ நான் இப்போ இந்த போர்டு மாற்ற போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து 3K கிட்ட வந்துடும். பட் ஆனால் இதை நம்ம செய்யும்போது ஒரு வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5Hல முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் காஸ்ட், அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுதான் ரீசன். நம்ம கஸ்டமர்கிட்ட அதிகமாக சார்ஜ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம டிவி சேல் பண்ணது. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேவராக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.